வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகை தர இருப்பதால் அன்றைய தினம் என்டிஏ கூட்டணியில் அங்க வகித்திருக்கக்கூடிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளானது ஒரே நேரத்தில் மேடை ஏற உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ஜனநாயக அதாவது கூட்டணியானது தற்போது அதிமுக, பாஜக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் இதுவரை கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் தேமுதிக மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் மௌனம் சாதித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணியுடன் யார் யாரெல்லாம் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பது தற்பொழுது அதற்கான மும்முரமான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து தங்கள் கூட்டணியில் அவர்கள் இணைக்க முயற்சியானது ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக, பாமக உடன் பேச்சுவார்த்தையானது நிறைவடைந்திருக்கிறது மற்றும் அவருக்கு ஒரு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பாமகவை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இடையே கருத்து வருகிறது. இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் மருத்துவர் ராமதாஸ் தரப்பினரை இந்த கூட்டணியை இணைக்க கூடாது என நிர்பந்தனையுடன் தான் அதிமுக கூட்டணியில் தங்கள் இடம் பெற்றுள்ளதாகவும் தகவலானது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரக்கூடிய நிலையில் அன்றைய தினம் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய அதாவது அனைத்து கட்சிகளும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் எனவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் அது மட்டுமல்லாமல் அதிமுகவினர் மும்முரமாக செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அக்கட்சியின் தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்களும் இன்று தினம் டெல்லி பயணமானது மேற்கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய கோப்புகளை நேற்றைய தினம் ஆளுநரிடம் வழங்கியிருந்த நிலையில் மற்றும் இன்றைய தினம் பாமக தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை மற்றும் கூட்டணியில் அதாவது அங்கு வைப்பது தொடர்பான இந்த காரியங்கள் குறித்தும் இன்றைய தினம் அமித்ஷாவிடம் தெரிவிக்க போவதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வருகின்ற அதாவது இந்த ஆண்டு இன்னும் 3 மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணியானது அமைக்குமா இந்த பெரும் எதிர்பார்ப்பானது நிறைவு வருகிறது. ஏற்கனவே அதாவது அதிமுகவுடைய கூட்டணி பலவீனமா இருக்கிறது என திமுக ஒரு புறம் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அதாவது ஏற்கனவே பாஜக, அதிமுக இருந்த நிலையில் இன்றைய தினம் பாமகவானது இணைந்திருக்கிறது. விஜயகாந்த் இந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பாரா? வருகின்ற 28ஆம் தேதி பிரதமரின் வருகையின் பொழுது அவரும் அதிமுக கூட்டணியில் தொடர்வாரா என்ற அந்த நிலைப்பாடானது தெரிய வரும். ஆனா இதுவரை தேமுதிகவும் அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான ஒரு முழு விவரங்களும் தெரியவில்லை. ஏனென்றால் நேற்று முன்தினம் நடைபெற்ற டிடிவி தினகரன் அவரது அமமுக சார்பாக நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட எதிரி மற்றும் துரோகி நண்பன் என்று பார்க்க மாட்டோம், தேர்தல் என்று வரும்பொழுது தமிழக மக்களின் நலனைத்தான் பார்த்து கூட்டணி முடிவு எடுப்போம் என அக்கட்சி பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்ன? தாவேகாவுடன் அவர் செல்வாரா அல்லது என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்து அவரும் அதாவது மோடி அவர்களின் வருகையின் பொழுது அந்த மேடையில் தோற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் எந்தெந்த கட்சிகளானது இந்த அதிமுக, பாஜக உடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்பதை மக்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மோடி அவர்களின் வருகைக்கு தற்பொழுது பாஜகவினர் சார்பாக அதற்கான தீவிர ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.